புலம்பெயர்ந்த தமிழர்களின் குழந்தைகள் கடல் போல் காட்சியளிக்கும் கல்லணையை பார்த்து வியப்படைந்தனர். வேர்களை தேடி என்ற தமிழ்நாடு அரசின் திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த புலம்பெயர்ந்த தமிழர்களின் குழந்தைகள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை அறிந்து வருகின்றனர். இந்த நிலையில் 15 நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் தஞ்சையில் உள்ள கல்லணையை கண்டு ரசித்தனர். கல்லணையில் வரலாறு குறித்தும் அமைக்கப்பட்ட விதம் குறித்தும் பொறியாளர் திருமாறன் விளக்கி கூறினார். சவுதியிலேருந்து வந்திருக்கோம். இப்படி வேர்களை தேடிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்காங்கன்னு கேட்டு நாங்கள் இவங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இவங்கெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் 2-3 தலைமுறையாக இங்கே தமிழ்நாடு வராமல் இருந்தவங்கள இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம், இந்த தமிழ்நாடு சுற்றுலா மையம் இதெல்லாம் பார்த்து அவங்க தமிழை வளர்க்கணுங்கிறதுக்காக நம்ம தமிழக அரசு ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி செஞ்சுருக்காங்க. அப்போ எங்களுக்கும் இவங்களை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கும் இந்தமாரி வர முடியாத இருந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து தமிழை வளர்ப்போம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு ஒரு திருவள்ளுவர் திருக்குறள் புக்ஸு கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். நான் கனடா டொராண்டோலேருந்து வந்திருக்கிறேன். படிமுறை தமிழில் இருந்து ஒரு ஆசிரியையாகவும் மாணவியாகவும் வந்திருக்கிறேன். இங்கே இந்தியாவுக்கு முதல் முறையாக வந்து எல்லாம் காட்டி கொண்டு இருக்கிறாங்க. கல்லணை டேமை வந்து பார்த்துருக்குறோம். இப்போ இதெல்லாம் பார்க்க அவையெல்லாம் சொல்லி தர்றாங்க. இந்த இடங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது நாங்களும் கற்றுக்கொள்கிறோம். அதை விட இவ்வளோ பேரோட